Hi friends, சொரக்காயை வச்சுட்டு இவ்வளோ சூப்பராக ஒரு பாயசம் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? இல்லை எப்பயாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஒரு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான். அதை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அடுப்பில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லைனா எதில் ஜவ்வரிசி அளக்குறீங்களோ அதில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இது கூட இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம் அப்படின்னா ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஜவ்வரிசி வேகிற நேரத்துக்குள்ளே நம்ம சொரக்காயை துருவி எடுத்துக்கலாம். சொரக்காயில் இருக்கிற அந்த சென்டரான அந்த கூடுலாம் எடுத்துருங்க. மீதி இருக்கிற அந்த போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி நீளமாக நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நைஸாக துருவிக்கோங்க, பார்க்க சேமியா மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவிட்டேன். இப்போ அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். முதல்ல முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டதும் அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அடுத்தது அது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற சொரக்காயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாதி சொரக்காய் அளவு சேர்த்துருக்கேன், 1 கப் அளவுக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. நெய்யிலே நல்லா இந்த சொரக்காயை வறுத்துக்கலாம். 1 நிமிஷம், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். ஸோ நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த சொரக்காய் வேகிற அளவுக்கு. இதிலே வெந்துருச்சு அப்படின்னா நம்ம பாயசத்தில் ஊற்றும்போது நமக்கு டைமிங்கும் கம்மியாயிடும், வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. ஊற வச்சோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும், இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும். இது வெந்துருச்சான்னு எப்படி தெரியும் அப்படின்னா இப்படி கையில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்ம சேர்க்கும்போது ஒயிட் கலராக இருக்கிறது இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போ 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். நான் காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன். நீங்கள் காய்ச்சின பால் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சாத பாலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடயே நம்ம ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறதுனால பால் பச்சையாக சேர்த்தோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, இதுலேயே கொதிச்சு வந்துடும். ஸோ இது கூடயே பால் ஒரு கொதி வரட்டும். அந்த பக்கம் அடுப்பில் நான் சொரக்காயும் வேக வச்சிட்ருக்கேன், ஒரே நேரத்தில் வேலை ஆகும். ஸோ இப்போ இதில் 1 கப் அளவுக்கு, எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப்லேயே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இதுக்கு ரொம்ப தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். மைல்டான ஸ்வீட் போட்டோம் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். ஸோ சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ சுகருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை வாசனை வரும், அது போகிற வரைக்கும். இது கூட நல்லா வெந்துருச்சு சொரக்காயும். ஸோ அதையும் நான் சேர்த்துடுறேன். சொரக்காய் வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா கையில் எடுத்து லைட்டாக நசுக்கி பாருங்கள். கிறிஸ்பாக இருக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக மாறி இருக்கும். ஸோ அதுதான் வெந்த பதம். ரொம்ப நேரம் வேகணும்னு கூட அவசியம் இல்லை, நீர்க்காய் தான், சட்டுன்னு வெந்துடும் நமக்கு. ஸோ இதையும் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ரொம்ப கம்மியாக ஒரு 1/2 பிஞ்ச் நான் எல்லோ ஃபுட் கலர் போடுறேன். ஒரு பாசுந்தி டெக்ஸ்சர் வரணும் அப்படிங்கிறதுக்காக கலர் கொஞ்சம் லைட்டாக. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நேச்சுரலாகவே அது இந்த கலர் மைல்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம சொரக்காய் சேர்க்குறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் நான் கிஸ்மிஸ், அதாவது உலர் திராட்சை நான் வறுத்து சேர்க்க மாட்டேன், எனக்கு அது நெய்யில் வறுத்தா பிடிக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் வறுத்து சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காயை நான் எப்பயுமே சர்க்கரையில் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருப்பேன், அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக சேர்க்குறதுனா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.